எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதில் வளரிளம் பருவமடைதல் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள். இதில் 3 பகுதி: சரியான விடையை தேர்வு செய்க, கோடிட்டிடங்களை நிரப்புக, பொருத்துக. இப்போ முதல்ல சரியான விடையை தேர்வு செய்யல பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும். இதுக்கு சரியான விடை 11 முதல் 19 வயதிற்குரிய இடைப்பட்ட காலம், அதாவது டீனேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் வளரிளம் பருவம். அடுத்து இரண்டாவது கேள்வி: உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம். உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் பருவமடைதல். அடுத்து மூன்றாவது கேள்வி: பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறது. அப்ப இதுக்கு சரியான விடை பெண்களுக்கு அகன்று காணப்படுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி: ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. இதுக்கு சரியான விடை குரல் வளை. அடுத்து வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் சுரப்பினால் உண்டாகின்றன. அதாவது டேஸ் சுரப்பினால் உண்டாகின்றன. இதுக்கு சரியான விடை எண்ணெய் சுரப்பினால் உண்டாகின்றன. அடுத்து ஆறாவது கேள்வி: விந்து செல் டேஸில் உற்பத்தி செய்யப்படுகிறது. விந்தகங்கள். அடுத்து ஏழாவது கேள்வி: நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள் டேஸ் எனப்படும். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை ஹார்மோன்கள். அடுத்து எட்டாவது கேள்வி: ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸ் ஒழுங்குபடுத்துகிறது. இதுக்கு சரியான விடை LH ஹார்மோன். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மாதவிடாயின் போது புரோஜெஸ்ட்ரானின் அளவு நின்று விடுகிறது. அடுத்து 10வது கேள்வி: நமது வாழ்வின் பிந்தைய ஆஸ்டியோபோரோசிஸை பகுதியில் தடுக்க டேஸ் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. கால்சியம். நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க கால்சியம் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. அடுத்து இதில் இரண்டாவது பகுதி: கோடிட்டிடங்களை நிரப்புக. பெண்களில் அண்டகத்தால் டேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியான விடை ஈஸ்ட்ரோஜன். அடுத்து இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை லூட்டினைசிங் ஹார்மோன்.
லூட்டினைசிங் ஹார்மோன். அடுத்தது பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஸ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சரியான விடை புரோலாக்டின். பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது புரோலாக்டின் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைந்து டேஸை உருவாக்குகின்றன. இதுக்கு சரியான விடை கரு. அடுத்து பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பூப்படைதல். பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பொதுவாக அண்டம் விடுபட்ட 14 நாட்களுக்கு பின் டேஸ் ஏற்படுகிறது. பொதுவாக அண்டம் விடுபட்ட 14 நாட்களுக்கு பின் டேஸ் ஏற்படுகிறது. இதுக்கு சரியான விடை மாதவிடாய். அடுத்து 17வது கேள்வி. டேஸ் என்பது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு, உயிர் சத்துக்களை உள்ளடக்கியதாகும். இதுக்கு சரியான விடை சரிவிகித உணவு. சரிவிகித உணவு. சரிவிகித உணவு என்பது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு, உயிர் சத்துக்களை உள்ளடக்கியதாகும். அடுத்து 18வது கேள்வி. தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஸ் உதவுகிறது. அயோடின். தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் அயோடின் உதவுகிறது. அடுத்து இரும்பு சத்து பற்றாக்குறை டேஸ் வழிவகுக்கிறது. இரத்த சோகை. இரும்பு சத்து பற்றாக்குறை இரத்த சோகை வழிவகுக்கிறது. அடுத்தது பெண்களில் கருவுறுதல் பெலோப்பியன் நாளத்தில் நிகழ்கிறது. பெலோப்பியன் நாளத்தில். நிகழ்கிறது. அடுத்தது பொறுத்துக. 1 2 3 4 5. பருவமடைதல் பாலின முதிர்ச்சி. ஆடம்ஸ் ஆப்பிள் குரலில் மாற்றம். ஆண்ட்ரோஜன் தசை உருவாக்கம். ஐசிஎஸ்ஹெச் டெஸ்ட்ரோஸ்டிரான். மாதவிடைவு 45 முதல் 55 வயது. நன்றி, வணக்கம்.